உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி. செம்மணி மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணியின் 8ஆம் நாள் அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் நடைபெற்றது. இதன்போது 5 எண்புக்கூட்டு தொகுதி அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில், ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட எண்புக்கூட்டு தொகுதியில் குழந்தையொன்றின் எண்புக்கூட்டு தொகுதி உட்பட 2 எண்புக்கூட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இதன் அடிப்படையில் இதுவரையான காலப்பகுதியில் செம்மணி மனித புதைகுழியில் 255 மனித எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில், அவற்றில் 249 மனித எண்புக்கூட்டு தொகுதி முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை புதைகுழிக்குள் காணப்பட்ட சந்தேகத்திற்கிடமான கருப்பு நிற மண்ணிற்குள்ளிருந்து எரிந்த நிலையில் சில எண்புகளும் நாணய குற்றிகளும் சான்று பொருட்களும் மீட்கப்பட்டுள்ளன. அத்துடன் மூக்குத்தி போன்றதொரு உடைந்த நிலையிலும் சிறிய தங்க ஆபரணம் ஒன்றும் சில நாணய குற்றிகளும் மரப்பட்டி ஒன்றின் சிதைவுகளும் ஆணிகளும் மீட்கப்பட்டுள்ளன. மேலும் குழந்தையின் எண்புக்கூட்டு தொகுதி நேரடியாக மண்ணில் இருந்து அகழ்ந்தெடுக்க முடியாத நிலைமை காணப்பட்டமையினால் அதனை பெண்டேஜ் துணிகளால் சுற்றி பக்குவப்படுத்த மண்ணுடன் அகழ்ந்தெடுக்கப்பட்டதாக சட்டத்தரணி ஞாவன ரணிதா தெரிவித்துள்ளார். உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி.